தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பான ஆண்டவரே, அப்பா உம்மை போற்றுகிறேன், புகழுகிறேன், ஆராதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த அருமையான நல்ல நாளிலே ஆண்டவரே, எனக்கு ஒரு அப்பா அந்த மக்களுக்கான ஒரு செய்தி பகிர்வை கொடுப்பதற்கு இந்த வேளையிலே என்னை நீர் தயார்படுத்தி இருக்கிறேன். அதற்காக இந்த வேளையிலே நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, என்னை மறைத்து என்னுடைய நாவிலிருந்து நீர் செயலாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மத்தேயு அதிகாரம் 26 14 முதல் 25 முடிய இறைவார்த்தைகள். பின்னர் இயேசு 12 ஒருவராகிய யூதாசு இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்க தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே முத்துப்புகழ். இன்னைக்கு நம்ம 3 பாக்குறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, யூதாஸ் வந்து ஜீசஸ காட்டி கொடுக்கறதுக்கு என்ன பண்றான், வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறான். 2வது நம்ம பாஸ்கா விருந்து பத்தி பார்க்குறோம். 3வது யூதாசனுடைய சூழ்ச்சியை பார்க்குறோம். இந்த 3 இதையும் பத்தி தான் நமக்கு இன்னைக்கு இந்த நற்செய்தி பகிர்வு நமக்கு தியானிக்க கொடுத்திருக்கு. யூதாசு பாத்தீங்கன்னா ஜீசஸுடைய 12 சீடர்கள்ல ஒரு மனிதன் தான் யூதாசு. ஆனா அவர் என்ன பண்றாரு, கடவுள் அவனுக்கு ஒரு நல்ல பதவியை கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஒரு பொருளர், அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பதவியில இருக்கிறாரு. ஆனா அவருடைய எண்ணம் முழுவதும் எதுல இருக்கு? காசு சம்பாதிக்கணும். உலகபூர்வமான அந்த இதுல மட்டும்தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆழ்ந்திருக்கிறாரு. அவருடைய உள்ளம் ஆண்டவரோட இருக்கணும் அப்படிங்கிறதுல இல்ல. ஆண்டவரோட இருக்கிறாரு. ஆண்டவரோட 3 வருடங்கள் ஆண்டவர் அவருடைய இறை பணி செய்யும் பொழுது ஆண்டவரோட தான் இருக்கிறாரு. ஆனா அவருடைய உள்ளம் கடவுளோட இல்ல. அவருடைய உள்ளம் முழுவதும் பணம் சம்பாதிக்கணும். அதுல மட்டும்தான் அவரு கருத்தா இருக்கிறாரு. நம்ம பாக்குறோம் இல்லையா? இயேசுவை நான் காட்டி கொடுக்கணும்னா நீங்க என்ன தருவீங்க அப்படின்னு தலைமை குருட கேட்கிறாரு. தலைமை குரு 30 வெள்ளி காசை எடுத்து கையில கொடுக்கறதாட்டு நம்ம பைபிள்ல பாக்குறோம். அப்போ அந்த கையில அந்த காசை வாங்கினதுமே அவர் என்ன பண்றாரு, யூதாசு ஜீசஸ எப்ப காட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை தேடிட்டே இருக்கிறது மாதிரி நம்ம பாக்குறோம். ஆண்டவருடைய ரத்தம் விலை மதிக்க முடியாத ரத்தம் இல்லையா? அப்படிப்பட்ட இறைவனை காட்டி கொடுக்கறதுக்கு இவர் என்ன பண்றாரு, 30 வெள்ளி காசுன்னு சொல்லும்போது ஒரு அடிமைக்கான காசு, ஒரு சாதாரண அடிமையின் விலை. அந்த விலைக்கு ஆண்டவரை காட்டி கொடுக்கறதுக்கு யூதாசு தயாரா இருக்கிறாரு. ஆனா ஜீசஸ் பாருங்க எப்படி இருக்காரு. அவரு அந்த சிச்சுவேஷன் அவருக்கு தெரியும், ஜீசஸுக்கு தெரியும் யூதாசு தான் தன்னை காட்டி கொடுக்க போறான் அப்படிங்கிறது எல்லாம் தெரியும். தெரிஞ்ச பிறகும் அவரு அந்த அந்த சிச்சுவேஷன்ல கூட அவரை வந்து திட்டவோ கோவப்படவோ, நீ என்ன இப்படி பண்ற அப்படி எதுவுமே சொல்லல. அவரை அணைக்கிறார் இல்லையா? அவரோட கூட வச்சிருக்கிறாரு. அந்த ராவுணவுல கூட அவரோட சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை தான் யூதாசுக்கு கொடுக்கிறார். ஏன்னா கடவுள் வந்து யூதாசை மிகவும் நேசித்தார்.
யூதாசு தான் தப்பான அவருடைய சாத்தான் அவனுக்குள்ள புகுந்து அவன் தவறான வழிகள்ல போனாலும் ஜீசஸ் வந்து என்ன பண்றாரு, அவனை கைவிடவே இல்லை. கடைசி வரை அவனுக்காக ஜெபிச்சுட்டே இருக்கிறார். அவனுடைய உள்ளம் மாறணும், அவனும் அந்த நிலை வாழ்வுல அவனுக்கு ஒரு பங்கு வேணும் அப்படிங்கிறதுல அவரு கரெக்டா இருக்கிறார் ஜீசஸ். ஆனா ஜீசஸ் தான் இறைமகன் அப்படிங்கிறத யூதாஸ் வந்து என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. யூதாஸ் என்ன நினைக்கிறான், இந்த இவர் வந்து யூதாஸ் வந்து என்ன நினைக்கிறான்னா, இயேசு வந்து இயேசுவை வந்து நம்ம அந்த புளிப்பற்ற அந்த அப்ப விழாவில் பார்க்குறோம். இயேசுவை வந்து அணுகி பாஸ்கா விருந்துன்னா எல்லாரும் ஏற்பாடு பண்ண அவர் சொல்றாரு. அப்போ எல்லாருமே என்ன செய்யறாங்க, வந்து அந்த இடத்த வந்து ரெடி பண்றாங்க, கேட்குறாங்க எங்க ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஜீசஸும் சொல்றாங்க, நீங்க போய் நீங்க நகர்ல போங்க, அங்க இவங்க கிட்ட போய் சொல்லுங்க, அவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சீடர்கள் என்ன செய்யறாங்க, செவி சாய்க்கிறாங்க. செவிசாச்சு அந்த கடைசி ராவுணவுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க வந்து செய்யறாங்க. ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம், இந்த கடைசி விடுதலை பயணம் 12 நீங்க முழுவதும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது விடுதலை பயணம் 12 நீங்க படிங்க. அப்ப உங்களுக்கு தெரியும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு வயசுக்குள்ள ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டியை தான் என்ன செய்யறாங்க, பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. அது எலும்பு உடையாத ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியை வந்து புளிப்பில்லாத அப்பம், மாவு வந்து புளிச்சு போயிட்டுன்னா என்ன பண்றாங்கன்னா, அந்த மாவெல்லாம் கொட்டிடணும், வேஸ்ட் பண்ணிடணும், வீட்டுல வச்சிருக்க கூடாது. அந்த அந்த இத வந்து ஜீசஸ் உடைய காலம் வரை கடைபிடிக்கிறாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. இப்போ என்ன, இப்போ பாஸ்கா விருந்துனா என்னது, நம்ம வந்து இப்போ உள்ள நாள்ல பாத்தீங்கன்னா குருத்துவம், நற்கருணை, இந்த ரெண்டையும் ஏற்படுத்திய நாள் தான் இந்த பாஸ்கா விருந்து. சரியா? நம்ம ஜீசஸ நம்ம வந்து அவர் முழு உடலா முழு ரத்தமா நம்ம உட்கொள்ளணும் இல்லையா? நற்கருணையில திருப்பலியினுடைய வல்லமைய நம்ம உணர முடியுது. அதை உணர்ந்து நம்ம நற்கருணையை பெற்றுக்கொள்ளும்போது கண்டிப்பா நம்ம அதனுடைய மகத்துவத்தை காண முடியும். சரியா? அதனால திருப்பலி ரொம்ப அவசியம். அதே மாதிரி நற்கருணையின் முக்கியத்துவத்தையும் நம்ம திருச்சபை நமக்கு உணர்த்துது. நம்மளும் அதை உணர்ந்து அதுல கரெக்டா இருக்கணும். ஓகேவா? அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க, அந்த இஸ்ரேல் மக்கள் வந்து எகிப்து நாட்டுல வந்து அடிமை தலையில இருக்காங்க. அப்போ அந்த மக்களை வந்து மீட்கிறதுக்காக கானான் நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க உட்கொண்ட உணவு, இந்த கடைசி உணவு தான் அந்த பாஸ்கா விருந்து. அது பழைய ஏற்பாட்டுல அதை குறிச்சு உங்களுக்கு பிரீஃபா இருக்கு. நீங்க விடுதலை பயணம் 12 படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ரா உணவு, இந்த பாஸ்கா விருந்து பத்தி உங்களுக்கு தெரியும். புதிய ஏற்பாடுல நம்ம ரா உணவுன்னு பாக்குறோம், பாஸ்கா விருந்து ரா உணவு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே மாதிரி ஜீசஸ் பாத்தீங்கன்னா அந்த ஏற்பாடு பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு, எனக்கு நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம கானாவூர் கல்யாணத்துல பார்க்கும் பொழுது முதல் புதுமை இல்லையா, அன்னை மரியாள் வந்து அந்த புதுமைக்கு அவங்க வந்து பரிந்துரை பேசுறாங்க, வந்து சொல்றாங்க சீடர்கள்ட்ட, நீங்க இந்த கற்சாடி எடுத்து வைங்கன்னு. ஆனா ஜீசஸ் அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க, எனக்கு நேரம் வரலைன்னு சொல்றாரு. ஆனா இங்க என்ன பண்றாரு, எனக்கு நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு சீடர்கள்ட்ட. அவருடைய வாழ்வின் பாடுகள், அதாவது நம்ம மனித குலத்தை மீட்புக்கு கொண்டு வரணும், மனித குலம் அழிவரக்கூடாது, தன்னுடைய ஒரே மகனா என்ன செய்யறாரு, கடவுள் கையளிக்கிறார். இந்த உலகத்தை மீட்கிறதுக்கு தன்னுடைய ஒரு மகன் வழியாக அந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தன் மீது சுமந்து அவர் தன்னையே கையளிக்கக்கூடிய அந்த இதை நம்ம பார்க்க முடியுது. நம்ம ஒவ்வொருத்தரும் அதனாலதான் இன்னைக்கு ஒரு மீட்பு திட்டத்துல இருக்கிறோம் இல்லையா? கடவுள் தந்த மீட்பை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த பந்தியில அமரும் பொழுதும் சீடர்களோட ஜீசஸ் அமரும் பொழுதும் யூதாசு கூடவே இருக்கிறாரு இல்லையா? கூடவே இருந்து ஆண்டவரோட சாப்பிடுறாரு. ஒரே பாத்திரத்துல சாப்பிடுறாங்க. அப்ப என்னோட பாத்திரத்துல தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் கேக்குறாங்க, நானா நானான்னு. அப்ப யூதாசு வந்து என்னுடைய தட்டுல நீ சாப்பிடுறவனே என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்றான், யூதாசும் சொல்றான், ரபி நானும் அப்படின்னு. அப்ப கூட ரபின்னு தான் கேட்கிறான், ரபின்னு தான் சொல்றானே தவிர அவன் வந்து ஏசப்பாவா மெஸ்ஸியாவா கடவுளா அவன் ஏற்றுக்கொள்ளல.
அவன் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுக்கு அவரை வந்து ஒரு இந்த இந்த ஒரு அந்த சிச்சுவேஷன்ல அவன் வந்து ஜீசஸ வந்து ஒரு அந்த மக்களை மீட்கிறது அவனுக்கு தெரியல. அவனுக்கு அந்த ஒரு இதே தெரியல. அந்த மாதிரி இருந்ததுனால அவன் வந்து என்ன பண்றான், தன் இயேசு வந்து பன்னிருவரோட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதும், இவன் தான் என்ன காட்டி கொடுப்பான், அத இவன் யூதாசு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸுக்கு தெரியும். ஆனா அந்த யூதாசனுடைய சூழ்ச்சி எல்லாமே ஜீசஸுக்கு தெரிஞ்ச பிறகும் ஜீசஸ் என்ன பண்றாங்க, எதையுமே பற்றி அவர் சிந்திக்கல. எதை பற்றியுமே சிந்திக்கல. அந்த டைம் கூட யூதாஸுக்காக ஜெபிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க இல்லையா? எப்படியாவது அவர் வந்து ஒரு மீட்புக்கு வரணும். அவரும் மனம் மாறணும் அப்படிங்கிறதுல அவரு கண்டிப்பா ஜீசஸ் வந்து ரொம்ப அ அவர் தாகமா இருந்திருப்பாரு. ஆனா அந்த தாகம் யாருக்கு இல்ல? யூதாஸுக்கு இல்ல. யூதாஸுக்கு அந்த தாகம் இருந்திருந்ததுன்னா, கண்டிப்பா அந்த பாவத்துல இருந்து அவன் விடுதலை பெற்றிருப்பான். பல வேளையில நாம அப்படிதான். பணம், பணம், உலக இன்பம் இப்படின்னு சொல்லி நம்ம நம்ம வந்து கீழ விழுந்துட்டே தான் இருக்கிறோம். கடவுள் நமக்கு பல சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் நமக்கு ஏற்படுத்தி தர்றாங்க. ஆனா, அந்த வாய்ப்ப நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தட்டி விடுறோம். நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறோம். அதனால நம்மளும் என்ன செய்றோம்? பாவத்துல மறுபடியும் கீழ கீழ விழுந்துட்டே இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? கடவுள ஒரு பெரிய சடங்கு, சம்பிரதாயம், இந்த காணிக்கை இந்த மாதிரி குடுத்தா நம்ம அந்த இதுலேருந்து நம்ம இந்த பாவத்திலிருந்து தப்பிச்சிடலாம். இப்படிங்கிற மாரி நம்ம நினைக்கிறோம். ஆனா அது கிடையாது. கடவுள் ஆன்மா மீட்பு பெறணும். அததான் ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துறார். நம்ம அ ஏன்னா, அ திரு திருத்தூதர் பணிகள் 4:12 அதான் சொல்லுது. இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை இல்லையா? ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு தன்னுடைய ஒரே மகன் அவரு கையளிக்கிறார். அதனால இவராலே அன்றி வேறு எவராலுமே மீட்பு இல்ல. அத நம்ம வந்து என்ன செய்யணும்? ஜீசஸால தான் மீட்பு. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கிறார்னா, நம்மள பயன்படுத்துறார்னா, இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்க வைக்கிறார்னா, கடவுள் கண்டிப்பா நம்மகிட்டயும் எதிர்பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்ம ஆன்மா மனமாறணும். நம்ம கடவுளுக்குள்ள இருக்கணும். நம்மளும் கடவுள போல, ஜீசஸ போல இருக்கணும். ஏசப்பாவ போல நம்மளும் இருக்கணும். அததான் கடவுள் செஞ்ச அதே பணிய நம்மளும் செய்யணும். அததான் கடவுள் நமக்கு இன்னைக்கு கற்றுத் தர்றார். செல்வர் ஒருவர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது. நம்ம லூக்கா 18:15 பார்க்கிறோம். அதுதான். யூதாஸின் வாழ்க்கை அததான் நமக்கு தெளிவுபடுத்துது. இல்லையா? புரியுதா உங்களுக்கு சிஸ்டர்ஸ்? புரியுதுங்க சிஸ்டர், புரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் வந்து அம் தன்னுடைய முதல் புதுமைய பார்த்தோம் இல்லையா? கானா ஊர்ல எனக்கு நேரம் வரலைன்னு சொல்றாரு. ஆனா, இந்த கடைசி ராவுணவுல என்ன சொல்றாரு? எனக்கு நேரம் நெருங்கி வந்து விட்டதுன்னு சொல்றாரு. அப்போ தன்னுடைய கடவுள் அவருடைய நிலையில இருந்து அவரு ஃபுல்லா நம்ம இந்த மனித குலத்தை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மனிதனாக நம்மள ஒருவராக அவர் என்ன செய்யறாரு? இந்த உலகத்துல பிறக்கிறார். ஒரு மனிதனாக நம்மள மாதிரி பிறக்கிறாரு. இறக்கும் பொழுது ஒரு அடிமை நிலைக்கு தன்னை அப்படியே முழுமையா தாழ்த்தி கையளிக்கிறார். அந்த சூழ்நிலையை பார்க்க முடியுது. அதனால நம்மளும் நம்ம நமக்கு தெரியும் இல்லையா? பல வேளைகள்ல எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம கீழ விழுந்துரும். அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா என்னால முடியாது. உங்களால எல்லாம் முடியும். நான் என்ன முழுமையா தாழ்த்தி தர்றேன். எனக்கு இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. நீங்க எனக்கு சொல்லி தாங்க. நீங்க எனக்கு கற்று தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முழுமையா ஆண்டவர்ட்ட நம்மள கையளிக்கும் பொழுது, கடவுள் வந்து கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில செயலாற்றுறத நம்மளுடைய கண்கள் பார்க்கும். அது மாத்திரம் இல்ல. நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம இப்போ இந்த மண்டே செய்தின்னு நினைக்கிறேன். இல்லையா? மகதலேன் மரியாள். அவங்க வந்து ஒரு விபச்சாரத்துல ஈடுபட்ட பெண்மணி இல்லையா? அவங்கள பார்த்தீங்கன்னா, அ ஒரு ஒதுக்கப்பட்ட இது. ஒரு விபச்சாரின்னு சொல்லும்போது எப்படி இருப்பாங்க? அவங்க பாருங்க கடைசி நேரத்துல ஜீசஸ தேடி வர்றாங்க. ஃபர்ஸ்ட் பாவ வழியில இருந்தாலும், தன்னுடைய அந்த ஜீசஸ நம்பின உடனே, ஜீசஸ தேடி வந்து ஏசப்பாவினுடைய கால்கள தன்னுடைய முடியால இல்லையா? துடைக்கிறாங்க. அவங்களுக்கு நறுமண தைலம் பூசுறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா யூதாஸ் பாருங்க, இயேசுவுக்கு கூடயே தொடக்கத்துல இருந்தே 3 வருடங்கள் கூடயே இருக்கிறாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு? இயேசுவுக்கு கூடயே இருந்தும் அவருக்கு வந்து தெரியல. இயேசு தான் என்ன மீட்பாரு அப்படின்னு தெரியல.
கடைசியில தன்னுடைய பாவத்தை உணரும் போதும் இயேசுவை தேடி வரல, தலைமை குருவை தேடி தான் போறாரு. அந்த காசை கொண்டு போடுறாரு, தவறான முடிவு எடுக்கிறார். நம்மளும் பல வேளைகள்ல இந்த மாதிரி தான் தவறான முடிவை எடுக்கிறோம். நமக்கு இறை வார்த்தைக்கின் முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ரேயர்ல. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாமே நமக்கு சொல்லுவாங்க, இந்த வார்த்தையை நீங்க அறிக்கையிடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு மீட்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம அதை வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறோம், தொடர்ந்து சொல்ல மாட்டேங்கிறோம். 2 நாள் சொல்றோம், 1 நாள் சொல்றோம், அப்புறம் நம்ம வந்து அதுல டயர்ட் ஆயிரும். ஆனா மற்ற வேலைகள் பார்க்கும் பொழுது நமக்கு எந்த டயர்டுமே இருக்காது இல்லையா? எல்லா வேலைகளையும் நம்ம இழுத்து போட்டு செய்வோம். எவ்வளோ வேலை வேணாலும் நம்ம செய்வோம். ஆனா இறைவார்த்தை படிக்கிறதுக்கு, பைபிள் படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. நம்ம கேட்டா சொல்லுவோம், "எனக்கு டைம் இல்ல, நேரம் இல்ல" அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா நமக்கு உலகத்திற்கான நேரங்கள் நெறைய இருக்கு. நம்ம 24 மணி நேரம். அதுல பார்த்தீங்கன்னா 9 மணி நேரம் நம்ம தூங்குறோம் இல்லையா? அந்த மற்ற நேரங்கள் நம்ம வந்து நமக்குன்னு வேலைகள் இருக்கு. அந்த மாதிரி இருந்தாலும் 1 மணி நேரம், கடவுள் நெறைய கேட்கல. 1 மணி நேரம் என்னோடு விழித்திருக்க முடியாதான்னு கேட்கிறார். அப்ப கண்டிப்பா நம்ம வந்து தனி ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்த நம்ம வந்து தெரிஞ்சிருக்கிறோம். கண்டிப்பா நம்ம தனி ஜெபம் பண்ணணும். ஒவ்வொருத்தருடைய அது கடமை. அதே மாதிரி குடும்ப ஜெபமாலை பண்றது, இறை வார்த்தை இறை வார்த்தை நம்ம படிக்கிறது. டெய்லி நம்ம ஒரு அதிகாரம் பைபிள்ல படிக்கணும். கண்டிப்பா நீங்க பண்றீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. மற்றவங்களுக்கும் நம்ம நம்ம வந்திருக்கிறோம், நமக்கு தெரியுது, நம்ம பண்றோம். ஆனா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லையா? பெயரளவு கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. ஆலயத்துக்கு போவாங்க, வருவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க சொல்லணும். இறை வார்த்தையின் முக்கியத்துவத்த சொல்லிக் குடுக்கணும். இறை வார்த்தைய படிக்க சொல்லணும். இறை வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கும். எந்த ஒரு நம்ம அழிவின் பாதையில போனாலும் இல்லையா? நம்ம எந்த ஒரு இப்ப எனக்கே நீங்க பார்த்திருப்பீங்க. கொஞ்ச நாள் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. என்னுடைய சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, நான் கடவுள பிடிச்சதுனால தான், இன்னைக்கு கடவுள் எனக்கு ஒரு மீட்ப தந்திருக்கிறார். இல்லையா? நான் இன்னைக்கு ஒரு சாட்சியின் பாத்திரமா உங்க முன்னாடி இருக்கிறேன். அப்ப கண்டிப்பா நீங்க வந்து இத சொல்லணும். மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது, அவங்களுக்கு நம்பிக்கை ஆழப்படும். விசுவாசம் ஆழப்படும். ஆண்டவர் மேல அவங்க விசுவாசத்தோட, அவங்க கண்டிப்பா கடவுளோட பயணிப்பாங்க. அதுக்கு நம்ம ஒரு கருவியா ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மள படைச்சிருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தருமே என்ன செய்யணும்? இறை வார்த்தையின் முக்கியத்துவத்த சொல்லிக் குடுக்கணும். நமக்கு தெரிஞ்ச இறை வார்த்தை. இந்த வார்த்தைய நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மீட்பு உண்டு. அப்படின்னு நீங்க சொல்லிக் குடுக்கணும். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். நான் எடுத்த பகிர்வு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தந்தை